தாவர செல்களில் மட்டும் இருக்கும் நுண்ணுறுப்பு எது அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஆப்ஷன் ஏ வந்து பார்த்தீங்கன்னா பெராக்சிசோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பெராக்சிசோம் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாவர செல்கள்லையும் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவில் இருக்கும். விலங்கு செல்லில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவில் கம்பல்சரி பெராக்சிசோம் வந்து இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெஸ்மோசோம் இதுவும் தாவர செல்களில் காணப்படும், விலங்கு செல்கள்லையும் காணப்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைபோசோம். இந்த ரைபோசோம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக செல்களுக்கு எதுக்காக யூசஸ் ஆகுது, எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புரதத்தை வந்து உற்பத்தி செய்வதற்கு தான் அந்த ரைபோசோம் வந்து பயன்படுகிறது. அதனால பொதுவாக செல்லில் இருக்கக்கூடிய புரோட்டீன் ஃபேக்டரி, புரத தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவதுன்னா இந்த ரைபோசோம் தான். இப்போ இதுவும் ரெண்டுலேயுமே இருக்கும், பிளான்ட் செல்லையும் இருக்கும், அனிமல் செல்ஸ்லேயும் வந்து காணப்படும். இந்த கிளையாக்சிசோம் மட்டும்தான் தாவர செல்களில் மட்டும் இருக்கும். கிளையாக்சிசோம் எதில் இருக்குன்னா தாவர செல்களில் மட்டும் இருக்கும். மற்ற மூணுமே வந்து பார்த்தீங்கன்னா தாவர செல்கள்லையும் இருக்கும், விலங்கு செல்கள்லையும் இருக்கும். கிளையாக்சிசோம் மட்டும் எதில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தாவர செல்களில் காணப்படுகிறது. ரெண்டாவது கொஸ்டின் பாருங்க. கல்லீரல் சுருக்கம் கீழ்கண்டவற்றில் சரிங்களா எதனை தொடர்ந்து உட்கொள்வதால் ஏற்படுகிறது? கல்லீரல் சுருக்கம் கீழ்கண்டவற்றில் எதனை தொடர்ந்து உட்கொள்வதால் ஏற்படுகிறது அப்படின்ற மாதிரி ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்காங்க. இங்கேயும் 4 ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஓபியம், ஆல்கஹால், புகையிலை, கோக்கைன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இந்த புகையிலை தவிர்த்து மீதி எல்லாமே வந்து ஒரு விதமான போதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான், ஒரு விதமான ஒரு போதைப் பொருளாக நம்ம வந்து பார்க்குறோம். புகையிலை வந்து பார்த்தீங்கன்னா டுபாக்கோ, அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிக்கோடின், இது வந்து நுரையீரல் சார்ந்து நோய் வரும். அதே மாதிரி ஓபியம், ஆல்கஹால், கோக்கைன், இந்த ஓபியம் அந்த கோக்கைன் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு டிசீஸாக நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி இந்த ஆல்கஹால் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ ஆல்கஹால் தான் என்ன செய்யுதுன்னா கல்லீரலை போய் டேமேஜ் பண்ணுது. ஸோ ஆல்கஹால் நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டோம்னா என்ன ஆகும்னா, அதிகமாக எடுத்தாலும் சரி கம்மியாக இருந்தாலும் சரி, ஒன்ஸ் நீங்கள் ஆல்கஹால் எடுத்துட்டாலே எதை போய் டச் பண்ணும், டேமேஜ் பண்ணணும்னா கல்லீரலை தான், லிவரை தான் போய் டேமேஜ் பண்ணும். ஆனால் இப்போ இந்த கல்லீரல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கல்லீரல் வந்து நம்ம உடம்புல டைஜஸ்ட் சிஸ்டம் அதில் ஒரு பகுதி தான் கல்லீரல். ஸோ டைஜஸ்ட் சிஸ்டத்தில் நிறைய செரிமான சுரப்பிகள் வந்து இருக்காங்க. அதில் அந்த செரிமான சுரப்பிகளில் ஒரு மிகப்பெரிய செரிமான சுரப்பியை நம்ம வந்து எதை பார்க்குறோம்னா கல்லீரலை தான் நம்ம வந்து பார்க்குறோம். இந்த கல்லீரல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்கஹால் எடுக்கிறனால இந்த கல்லீரல் கெட்டு போச்சுன்னா, ஸோ இந்த கல்லீரலுடைய ஃபங்க்ஷன் என்ன, இது கெட்டு போனால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கல்லீரலுடைய ஃபங்க்ஷன், நம்ம உணவு சாப்பிட்றோம்ல, உணவு சாப்பிட்டு நம்மளுடைய உணவு டைஜஸ்டிவ் ஆகி அந்த டைஜஸ்டிக்கான உணவு கேர்டாக மாறி தயிராக மாறி தயிரிலிருந்து தண்ணி தனியாக சக்க தனியாக பிரிஞ்சு இந்த தண்ணி தான் குளுக்கோஸ், கார்போஹைட்ரேட், லாக்டோஸ், மால்டோஸ், ஃப்ரக்டோஸ், இந்த மாதிரி எல்லா சர்க்கரை பொருள்களும், அதாவது ஆற்றலை வழங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே, சத்து பொருட்கள் எல்லாமே அதில் தான், தண்ணியில் தான் இருக்குது சரிங்களா. இது அப்படியே வந்து கல்லீரல் எடுத்து இந்த கல்லீரல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்கும் அனுப்பிவிடும். இப்போ இந்த கல்லீரல் செத்து போச்சுன்னா இங்கேருந்து எடுக்கப்பட்ட சத்து பொருட்களை மற்ற உறுப்புகளுக்கு அனுப்ப வேண்டிய வேலை வந்து என்னன்னா நடக்காமல் போயிடும். ஸோ அதனால் மற்ற உறுப்புகள் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு, இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதனால் கல்லீரல் வந்து ஒரு மிகப்பெரிய செரிமான சுரப்பியை நம்ம ஆல்கஹால் மூலமாக என்ன செஞ்சிடறோம்னா அதை வந்து டேமேஜ் பண்ணிடுறோம். ஸோ அதனால் வந்து நம்ம வந்து ஒரு டெத் கண்டிஷன் கூட நம்ம வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ ஆல்கஹாலில் கல்லீரலை பாதிக்கக்கூடிய ஒரு மெயினான ஒரு காரணி அடுத்து பார்க்குறோம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, மூணாவது கொஸ்டின் வந்து பாலூட்டிகளில் இரத்த சிவப்பு செல்களில் உள்ள உட்கருவின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. பாலூட்டிகளில் இரத்த சிவப்பு செல்களில் உள்ள உட்கருவின் எண்ணிக்கை சரிங்களா. இரத்த சிவப்பு செல்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாலூட்டிகள். ஸோ நம்ம யாரு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ மனிதன் ஒரு பாலூட்டி தான், மம்மல்ஸில் நம்மளும் ஒரு பாலூட்டி தான். அதாவது குட்டி போட்டு பால் கொடுக்கும் உயிரினங்கள் அனைத்துமே என்னன்னு கேட்டிங்கன்னா மம்மல்ஸ், பாலூட்டிகள் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். ஸோ இப்போ நம்மளுடைய ரத்த வகைகள் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ரத்த வகைகளில் சிவப்பு ரத்தங்களில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கருக்களுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. இந்த உட்கருக்களுடைய எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா எண்ணிக்கைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருக்காது. ஏன்னா உட்கரு நமக்கு என்னன்னா இருக்காது. ஸோ உட்கரு இல்லாத செல் எது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம்னா நம்ம ரத்த சிவப்பு செல்கள் தான். ஆனால் பட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரத்த சிவப்பு செல்கள் ஃபார்ம் ஆகும்போது நம்ம இப்போ பொதுவாக வந்து இந்த அணுக்கள் எல்லாமே வந்து நமக்கு எலும்பு மஜ்ஜையில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். அப்படி இந்த ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த நேரத்தில் அந்த டயத்தில் அந்த நேரத்தில் ரத்த சிவப்பு செல்களில் நியூக்ளியஸ் வந்து இருக்கும், உட்கரு வந்து இருக்கும். ஆனால் இது வளர்ச்சி அடைய இந்த ரத்த சிவப்பு செல் என்ன ஆகுது,
வளர்ச்சி எரித்ரோசைட்டாக கன்வெர்ட் ஆகும்போது, சரிங்களா, எரித்ரோசைட்டாக கன்வெர்ட் ஆகும்போது நியூக்ளியஸ் வந்து மறைஞ்சிடும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா நியூக்ளியஸ், அதாவது உட்கரு இல்லாத ஒரு செல்லு என்று நம்ம வந்து ரத்த சிவப்பு செல்களை அழைக்கிறோம். அதனால தான் இவங்க என்ன கேட்குறாங்கன்னா பாலூட்டிகளில் ரத்த சிவப்பு செல்களில் உள்ள உட்கருவின் எண்ணிக்கைன்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே நியூக்ளியஸே இல்லை, அதனால தான் 0. இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். சரிங்களா, இதுக்கான ஆப்ஷன் வந்து 0 அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அடுத்த கேள்வியை பாருங்க. அடுத்த கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா பாருங்க, அடுத்த கேள்வியை ஸ்ட்ரெப்டோமைசின் பேஸுக்கு எதிராக செயல்படுவது ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்ட்ரெப்டோமைசின் பேஸுக்கு எதிராக செயல்படுவது ஆகும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. சரிங்களா, இப்போ இந்த ஸ்ட்ரெப்டோமைசின்றது ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா இட் இஸ் ஒன் ஆஃப் த ஃபங்கை. இது வந்து ஒரு பூஞ்சை. இந்த ஸ்ட்ரெப்டோமைசின், கேனமைசின், ஜென்டாமைசின், எரித்ரோமைசின், நியோமைசின், ஸோ எங்கெல்லாம் நீங்கள் வந்து மைசின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் பார்க்குறீங்களோ, ஸோ அப்போ அது நீங்கள் என்ன நீங்கள் ஃபஸ்ட்டு மைண்டில் ஏற்றுக்கணும்னா தட் இஸ் ஒன் ஆஃப் த, இது வந்து ஒரு விதமான பூஞ்சை அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து மைண்டில் ஏற்றிக்கணும். சரிங்களா, அப்போ இது வந்து ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விதமான ஆன்டிபயோட்டிக். இதெல்லாம் என்னது, எல்லாமே ஒரு விதமான ஆன்டிபயோட்டிக். ஸ்ட்ரெப்டோமைசின், நியோமைசின், கேனமைசின், ஜென்டாமைசின், எரித்ரோமைசின், சரிங்களா, இந்த மாதிரி வர்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக். முதல்ல நமக்கு வந்து ஆன்டிபயோட்டிக்கு இந்த மாதிரியான பூஞ்சைகள் இருந்து தான் நமக்கு வந்து கண்டுபிடிச்சாங்க. பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த பெனிசிலியம் நொட்டேட்டம் அப்படின்ற ஒரு பூஞ்சையிலிருந்து தான் பெனிசிலின் சொல்லக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக்கை முதலாக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதைத்தான் வந்து என்ன சொல்கிறோம், மருந்துகளின் ராணி என்று அழைக்கிறோம். பெனிசிலினை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா மருந்துகளின் ராணி என்று அழைக்கிறோம். அது மாதிரி அது ஒரு விதமான பூஞ்சை, இது ஒரு விதமான பூஞ்சை. ஸோ பூஞ்சைகளில் நிறைய பூஞ்சைகள் இருக்காங்க. ஸோ இது ஒரு விதமான பூஞ்சை. இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் சொல்லக்கூடியது ஒரு விதமான பூஞ்சையிலிருந்து பெறப்பட்ட ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். இந்த ஆன்டிபயோட்டிக் வந்து பார்த்தீங்கன்னா எதற்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். சரிங்களா, பாக்டீரியாவில் கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா, கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியாக்கள் இருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அந்த கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கு எதிராக செயல்படக்கூடியது தான் இந்த ஸ்ட்ரெப்டோமைசின் சொல்லக்கூடிய ஒரு ஆன்டிபயோட்டிக். இப்போ இந்த கிராம் நெகட்டிவ் பாக்டீரியாவுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிளேக் நோய் நீங்கள் எடுத்துக்கலாம். பிளேக் நோய் சரிங்களா, எர்சினியா பெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிளேக் நோய் கிராம் நெகட்டிவ் வகையை சேர்ந்தது. சரிங்களா, அப்போ பிளேக் நோய் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன் ஆஃப் த பாக்டீரியல் நோய். அது ஒன் ஆஃப் த பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய ஒரு டிசீஸ் பிளேக் நோய் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எர்சினியா பெஸ்டிஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். இது ஒன் ஆஃப் த கிராம் நெகட்டிவ் டைப். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி கிராம் நெகட்டிவ் வகையை சேர்ந்த பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய்கள் கொடுக்கக்கூடிய அந்த மருந்து தான் ஸ்ட்ரெப்டோமைசின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அடுத்த கேள்வி பார்ப்போம். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, பொறுத்துகை கொடுத்துருக்காங்க. மேட்ச் த ஃபாலோவிங், கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லி வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா உயிரினத்தோடைய பெயர், இது பூரா உயிரினத்தின். சரிங்களா, உயிரினத்தை பிஜிஏ மற்றும் ரைசோபியம், பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள், சூடோமோனாஸ் பாக்டீரியா, நைட்ரோஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து அதுக்கு எய்தாப்பில் ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து கீழ்கண்டவற்றை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பிஜிஏ அப்படின்னா ப்ளூ கிரீன் ஆல்கை. சரிங்களா, பிஜிஏனா ப்ளூ கிரீன் ஆல்கை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ப்ளூ கிரீன் ஆல்கை மற்றும் ரைசோபியம்ன்றது ஒரு பாக்டீரியா, பிஜிஏன்றது ஒரு ஆல்கை. சரிங்களா, இது ஒரு பாக்டீரியா, அது வந்து ஒரு ஆல்கை. சரிங்களா, ரைசோபியம் மற்றும் பாக்டீரியா, பிஜிஏ மற்றும் ரைசோபியம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, பிஜிஏ மற்றும் ரைசோபியம். இந்த ரைசோபியம்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஒரு பாக்டீரியான்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ நைட்ரஜனை நிலைப்படுத்தக்கூடிய பாக்டீரியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பொதுவாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை நிலைப்படுத்தும் நுண்ணுயிர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொதுவாக நீங்கள் பாருங்கள். நைட்ரஜன் வந்து எங்கே இருக்குது, வளிமண்டலத்தில் நமக்கு நிறைய இருக்குது. ஸோ அப்போ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை மண்ணுக்கு கொண்டு வரணும், நம்மளுடைய லேண்டுக்கு தாவரங்கள் இருக்கக்கூடிய மண்ணுக்கு கொண்டு வரணும். அப்போ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜனை வந்து மண்ணுக்கு கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த லேண்டில் இருக்கக்கூடிய தாவரங்கள் வந்து நல்ல செழிப்பாக நல்ல க்ரோத் வந்து கிடைக்கும் நமக்கு. ஸோ நைட்ரஜன் சத்து தான் நமக்கு வந்து என்னது
தலைச்சத்துன்னு சொல்லி வந்து பார்க்குறோம். தாவரங்களுடைய தலைச்சத்து ப்ளஸ் முதன்மை சத்துன்னு கூட நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? அதனால் வளிமண்டலத்துடைய நைட்ரஜனை மண்ணுக்கு கொண்டு வரதுக்காகவே சில பாக்டீரியாக்கள் வந்து இருக்காங்க. பாக்டீரியா மட்டும் கிடையாது, சில பூஞ்சைகளும் அதில் வந்து இன்வால்வ் ஆகிறாங்க, சில பாசிகளும் இன்வால்வ் ஆகிறாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிப்ஜின், நாஸ்டாக், அனபினா, ரைசோபியம், அசிட்டோபாக்டர், கிளாஸ்டிடியம் இது மாதிரியான நுண்ணுயிர்கள். இந்த நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு நுண்ணுயிர்கள். இதில் ஆல்கை அடங்கியிருக்கு. நான் சொன்ன இந்த நுண்ணுயிர்களில் ஆல்கை அடங்கியிருக்கு, பாக்டீரியாக்களும் அடங்கியிருக்கு. ஸோ ரைசோபியம்ன்றது பாக்டீரியா, ப்ளூ கிரீன் ஆல்கை அது வந்து ஒன் ஆஃப் த ஆல்கை. ஸோ நிப்ஜின், நாஸ்டாக்னு சொல்கிறோம்ல, இதெல்லாம் வந்து ஆல்கை அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கணும் நம்ம. ஸோ இவங்க எதுக்காக பயன்படுத்துகிறாங்கன்னா நைட்ரஜன் நிலைப்படுத்துவதற்காக பயன்படுத்துகிறாங்க. நைட்ரஜன் இருக்கக்கூடிய மண் தான் வளமான மண். வளமான மண்ணில் வைக்கக்கூடிய தாவரங்கள் வளமாக காணப்படும். அதற்காக ஒரு உரமாக கூட நம்ம என்ன செய்யலாம், இதை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஸோ இந்த ரைசோபியம் போன்ற பாக்டீரியாக்கள் எந்த மாதிரியான தாவரங்களில் வந்து உங்களுக்கு அதிகமாக வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லெக்யூமினஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவோம். லெக்யூமினஸ் ஃபேமிலி பிளான்ட் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லி அழைப்போம். லெக்யூமினஸ் குடும்ப வகை தாவரங்கள். லெக்யூமினஸ் குடும்ப வகை தாவரங்கள் அதாவது வேர் முடிச்சுக்களை கொண்ட தாவரங்கள். சரிங்களா? வேர் முடிச்சுக்களை கொண்ட தாவரங்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். இந்த மாதிரி தாவரங்கள்ல இப்படி இருக்கும் வேறு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கங்கே பிரான்ச்சஸ் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த பிரான்ச்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக உருண்டையாக இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்கு பேர் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா ரூட் நாடுல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். வேர் முடிச்சுக்களுக்கு பேர் தான் ரூட் நாடுல்ஸ் என்று அழைக்கிறோம். இந்த ரூட் நாடுல்ஸில் தான் இந்த ரைசோபியம், இந்த பிஜிஏ போன்ற உயிரினங்கள்லாம் இங்கே தான் வந்து அவங்க வாழ்வாங்க. ஸோ இங்கே வாழும்போது இங்கே இருந்துக்கிட்டு ஸோ இந்த மாதிரி தாவரங்கள் தான் அவங்க எண்ணற்ற அளவில் நிறைய இருப்பாங்க. ஸோ இந்த உயிரினங்கள் அங்கே வாழ்ந்து ஸோ வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் சத்துக்கள் எல்லாத்தையும் என்ன செய்வாங்கன்னா கீழே வந்து அப்சர்வ் பண்ணி இழுத்து மண்ணில் வந்து போட்டுருவாங்க. அதனால தான் நம்ம வந்து தாவரங்கள் பயிரிடும் போது என்ன செய்யறோம்னா ஒரு தாவரத்தை பயிரிட்டு இன்னொரு தாவரத்தை பயிரிடுவதற்கு அந்த இடைப்பட்ட கேப்பில் கடலை பயிரிடுவோம், துவரை பயிரிடுவோம், எள்ளு பயிரிடுவோம். இது மாதிரி நிறைய தாவரங்கள் இருக்கிறாங்க. குப்பைமேனி, கொழிஞ்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து இதெல்லாம் வந்து லெக்யூமினஸ் குடும்ப வகை தாவரங்கள். பட்டாணி இதெல்லாம் லெக்யூமினஸ், அவரை இதெல்லாம் லெக்யூமினஸ் குடும்ப வகை தாவரங்களை நம்ம வந்து பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அதனால தான் நாம் வந்து இது ஒரு உரமாக வந்து பயன்படுத்துகிறோம். நைட்ரஜனை நிலைநிறுத்தலில் இந்த பிஜிஎம் மற்றும் ரைசோபியம் வந்து பயன்படுகிறது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள், அமோனியமாக்கல். சரிங்களா? அமோனியமாக்கல் ஆக்சுவலி இது வந்து இந்த பொறுத்துக்கு எப்படி கேட்டிருக்காங்கன்னா நைட்ரஜன் சைக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய நைட்ரஜன் சுழற்சியிலிருந்து அப்படியே கேட்டிருக்காங்க கேள்வி. சரிங்களா? நைட்ரஜன் சுழற்சியிலிருந்து உங்களை என்ன செஞ்சுறாங்க அப்படியே கேள்வி கேட்டிருக்காங்க. முதல்ல நைட்ரஜன் வளிமண்டலத்தில் இருக்கு. இருந்த வளிமண்டலத்தில் கூடிய நைட்ரஜனை அப்சர்வ் பண்ணி யார் எடுக்கிறா, இந்த ரைசோபியம் வந்து எடுக்கிறா. எடுத்து அவங்க வந்து என்ன செய்றாங்க, நிலைப்படுத்துறாங்க, நிலை நிறுத்துறாங்க. சரிங்களா? எங்கேயும் போக விடாம என்ன செஞ்சுறாங்க, ஒரே இடத்துல தக்க வைக்கிறாங்க, நிலை நிறுத்துறாங்க. வளிமண்டலத்தில் எடுக்கப்பட்ட நைட்ரஜன் நிலைநிறுத்துறாங்க. நிலைநிறுத்தக்கூடிய வேலை யார் பார்க்குறா, பிஜிஎம் மற்றும் ரைசோபியம் வந்து பார்க்குறாங்க. ரெண்டாவதாக இருக்கக்கூடிய உயிரினம் பாக்டீரியா மற்றும் பூஞ்சைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரினம் என்ன செய்றாங்கன்னா இந்த எடுக்கப்பட்ட இந்த நைட்ரஜனை அமோனியாவாக மாற்றுறாங்க. இந்த நிலைநிறுத்தப்பட்ட இந்த நைட்ரஜனை அவங்க என்ன செய்றாங்க, அமோனியாவாக மாற்றுறாங்க. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் பாக்டீரியா அப்படி இருக்காங்கல்ல, இந்த சூடோமோனாஸ் பாக்டீரியா வந்து என்ன செய்யறாங்கன்னா டீநைட்ரிஃபிகேஷனாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. அமோனியாவை என்ன செய்கிறாங்கன்னா டீநைட்ரிஃபிகேஷனாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. நாலாவதாக இருக்கக்கூடிய நைட்ரோ பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா சரிங்களா, இது வந்து நைட்ரிஃபிகேஷனாக மாற்றுறாங்க. டீநைட்ரிஃபிகேஷனை நைட்ரிஃபிகேஷனாக மாற்றுறாங்க. ஸோ நைட்ரிஃபிகேஷனாக மாற்றிட்டு நைட்ரேட்டாக மாற்றி மறுபடியும் வளிமண்டலத்துக்கே வந்து ரிவர்ஸில் அனுப்பி விட்டுருவாங்க. அங்கேருந்து எடுக்கப்பட்டதை இத்தனை ப்ராசஸ்க்கு அப்புறம் மறுபடியும் நைட்ரஜனாக வளிமண்டலத்துக்கே வந்து போயிடும். இதுதான் இதனுடைய நைட்ரஜன் சைக்கிள். அதை வச்சு தான் அந்த உயிரினங்கள் எந்தெந்த நிலையில் வந்து பயன்படுதுன்றதை பொறுத்தவரை வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. இதுக்கான ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷன். சரிங்களா? ஏ ஆப்ஷன் தான் இதுக்கான ஆப்ஷன். அடுத்த கேள்வி வந்து பாருங்க. அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் மனிதன் மற்றும் கால்நடைகளில் தேச நோயை ஏற்படுகிறது. பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் மனிதன் மற்றும் கால்நடைகள். சரிங்களா? மனிதன் மற்றும் கால்நடைகள்ல சரிங்களா பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்றது என்ன, முதல்ல அது என்ன? பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அது வந்து ஒரு விதமான பாக்டீரியா. சரிங்களா? பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் என்பது ஒரு விதமான பாக்டீரியா. ஸோ இதுதான் என்ன செய்யுதுன்னா சரிங்களா என்ன நோய் ஏற்படுத்துதுன்னா ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோய் ஏற்படுத்துது. யார்கிட்ட ஏற்படுத்துதுன்னா மனிதன் மற்றும் கால்நடைகள்லாம் என்ன சொல்லலாம்,
ஆடு, கோழி. கோழியில் காலரா நோய் வரும் சரிங்களா. கோழியில் வந்து பார்த்தீங்கன்னா காலரா நோய் வரும். அந்த காலரா நோய்க்கு வந்து யார் காரணம்? இந்த பேசிலஸ் ஆந்த்ராசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா தான் காரணம். ஸோ பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா மனிதன் மற்றும் கால்நடைகளில் ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நோயை தோற்றுவிக்கும். ஸோ ஆந்த்ராக்ஸ்ன்றது இது வந்து ஒரு விதமான நோய். என்ன நோய்னா பாக்டீரியா நோய். எந்த பாக்டீரியா? பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்டீரியா. ஸோ இதுதான் நம்ம வந்து அவங்க கேட்டிருக்காங்க. பிளேக்கு, டைபாய்டு, காலரா அது எல்லாமே வந்து பாக்டீரியா நோய் தான் சரிங்களா. காலரா விப்ரியோ காலரின்னு சொல்லுவான் சரிங்களா. பிளேக் எர்சினியா பெஸ்டிஸ்ன்னு சொல்லுவான். டைபாய்டு சால்மோனெல்லா டைஃபின்னு சொல்லுவான். எல்லாமே பாக்டீரியா நோய்கள் தான். அதில் பேசிலஸ் ஆந்த்ராசிஸ்னால கால்நடைகள் ஏற்படுத்தக்கூடிய நோய் வந்து ஆந்த்ராக்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து பார்க்குறோம். அடுத்த கேள்வி வந்து பாருங்க. அடுத்த கேள்வி, சோயாபீனில் காணப்படும் பாலிபீனாலிக் கூட்டுப்பொருள் எது? சரிங்களா. சோயாபீனில் காணப்படும் பாலிபீனாலிக் கூட்டுப்பொருள் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க. சோயாபீனில் காணப்படக்கூடிய பாலிபீனாலிக் கூட்டுப்பொருள் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சோயாபீனில் என்ன கேட்குறாங்கன்னா பாலிபீனாலிக் கூட்டுப்பொருள் எது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாங்க சரிங்களா. சோயாபீனில் காணப்படும் பாலிபீனாலிக் கூட்டுப்பொருள்னு கேட்குறாங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஆண்ட்ரோஜன். என்ன கொடுத்துருக்காங்க? ஆண்ட்ரோஜன். அதுக்கு